நமக நமச்சிவாய நமக. வானலகும் மண்ணுலகும் மறைமுறை வைகுமுறை வைது முகத்தானவன் தன்மூலம் வழிய பாரத போர்முடித்த வாயவர் பாயவதளித்த வாதனை பார்த்தனுக்கு உபதேசித்த வள்ளல் மதுரை மறைநாதன் அன்னைக்கான மருந்துவமை முற்று ஆணை கண்ணி மகனின் கருவமல் கிரீடா நீரா துவோபரை களி. இப்பொழுது அதிகம் ஆரம்பமாகி 5000 ஆண்டுகள் உருவாக்குவதில் கண்ட விலகு போட்டு மறைந்து கலியுகம் ஆரம்பத்திற்கு வேண்டும் என்ற அறிக்கைகள் மருத்துவ சாஸ்திரங்கள் கூறப்பட்டுள்ளது. கணிதம் என்றால் கலியுகம் 4,32,200 ரூபாய் 8,64,17,727 சதவீதம் இது எனக்கு ஒரு மாதமாகும். மனிதனுக்கு ஒரு ஆண்டு என்றால் தீபகனுக்கு ஒரு நாள், ஒரு நாளைக்கு மேலே நின்று விட்டால் என்ன சிறசாகப்பட்டதோ 1000 அடிச்சு கொள்ளாது. தவிரவும் ஒரு வேலை செய்ய வேண்டும். இவர் உலக சேமத்திற்காக அந்த வெளிப்படையும் தெய்வ காரியமாக நன்மை செய்து வந்தவர்கள் கடைக்கும் கண்டனுக்கும் கணவனுக்கு வர வேண்டும். ஆகையாலே எந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்னாலேயும் முதலிலே அந்த பிள்ளையாரை வணங்கிவிட்டு பிறகு நம்ம அந்த காரியத்தை கவனிக்கலாம். நாராயணா ஓரானை கண்டை உமையாய் திருமகனை போராட்டத்தை பேணினார். புத்தி வரும் வித்தை வருவன் புத்திர சமரத்து வரும் சக்தி வரும் சித்தி வரும். சொல்லக்கூடிய மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வாமன அவதாரம், நரசிங்க அவதாரம், பலராம அவதாரம், கல்கி அவதாரம் என்று சொல்லக்கூடிய 10 அவதார கதாநாயகன் என்ற பாட்டு முகவசனம் அறிவித்து பிறகு நம்ம இந்த காரியத்தை கவனிக்கலாம். நாராயணா பச்சலூர் கே லோகநாதன், வயசுபரசன் சாந்தி அவர்களும், கே புதுப்பட்டி, கே அம்பாள், பி கணபதி, கனி இவர்கள் சேர்ந்து எனக்கு 100 ரூபாய் கொடுத்து பறிமுடித்தார்கள். சார்பாகம்
எங்களது கலைக்குழுவின் சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம். புல்லாங்குழல் கொடுத்து மூங்களே எங்கள் எங்கள் மனே சேர்ந்த முத்தைய ஆசாரி ஒரு பங்காளியின் சார்பாக எனக்கு ஒரு அன்பு கொடுத்து விரும்புகிறார்கள். அவருக்கு எந்த சார்பாகவும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அதற்கிட்ட ஒரு பிரதிகளுக்கு பெருமை என்றால் கூட அரைக்கலை 64 கிளையில் சிறந்த வழங்கும் மேலும் படித்தோம் திராமகம் விதாடா வாரன் அயன் மலரம் மண்டப வெந்தை வேதா போதும் குரவன் அன்னமூர்த்தி இறை சாயனன் எங்கள் இனியங்கருப்பன் சொல்லக்கூடிய அழகான விரைமலைச்சாலை ஆராய்ந்து பார்க்கும் போது விரைமலைச்சாலைக்கு ஊரியான பெருமையான கூட அந்த ஒருவரு பெருமையை ஆராய்ந்து இந்த இடத்திலே எப்படி எல்லாம் பார்க்க வேண்டும் என்ற விஷயங்களை பார்க்கின்ற போது உறவுக்கு பெருமையான கூட அந்த உறவுகளை எந்த வகையில் பயன்படுத்த வேண்டும் என்று காலையில் பார்க்கும்போது காமாட்சியம்மனுக்காக ஒரு தெய்வ பாடலை பாடிவிட்டு பிறகு நம்ம அந்த நேரத்தை உழைக்கலாம். தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி
துணையே மகமாயி கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணையே மகமாயி தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி உடையவளே ஆலயத்தின் திருமகளே ஆயிரங்கள் உடையவளே ஆலயத்தில் தலைமகளே ஆயிரம் கண்கள் உடையவளே ஆலயத்தின் திருமகளே கடைக்கண்ணாரை காத்தருவாய் ஆலமெல்லாம் காத்தருவாய் கடைக்கண்ணாரை காத்தருவாய் ஆலமெல்லாம் காத்தருவாய் கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி மகமாரி இவர்கிட்ட அந்த தாய்க்கு போய் சண்முகம் ஆசாரி தெய்வானை அம்பாள் ஆசியுடன் ஏஎஸ்கே பக்தர் என்ன பக்தர் ஏஎஸ்கே பக்தர் காசிநாதன் சிங்கப்பூர் நலமுடன் வாழ்க குடும்பத்தார்கள் இவர்களை சேர்ந்து எனக்காண்டி அன்பளிப்பு கொடுத்துள்ளார்கள். அப்படிப்பட்ட ஏஎஸ்கே பக்தர்களுடைய சார்பாக காசிநாதன் சார் நன்றி கலந்த வணக்கம். இன்று பக்கமேளம் நடித்துக் கொண்டும் பக்கமேள அமல்களுக்கு பாராட்டி ஊர்வலம் எடுத்து பெரும்பாலும் சார்பாகவும் எங்களது கலைக்குரிய சார் நன்றி கலந்த வணக்கம். நன்றி நன்றி நன்றி. காசிநாதன் குடும்பத்தின் சார்பாக நன்றி 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 வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்படிப்பட்ட ஓரிகளுக்கு வேலுமலைச்சாலை பெருமை சேர்த்தாலும் அந்த வேலுமலைச்சாலை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எந்த வகையில் பெருமை சேர்க்கக்கூடிய விஷயங்களில் உறவுக்கு பெருமை சேர்த்தாலும் இப்படிப்பட்ட உறவுகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எந்த வகையில் அப்படின்ற விஷயங்களை பார்க்கின்ற பொழுது அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்திய அன்பு நல்ல உள்ளவங்களுக்கு எங்கள் இசைக்குழு சார்பாக நன்றி 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 வணக்கம். நாடி வந்த
நன்றி நன்றி நன்றி. இப்ப நம்ம சண்முகநாதன் தீவானி அம்பாள் ஏஎஸ்கே காசிநாதன் சிங்கப்பூர் வாழ் அவர் குடும்பத்தின் சார்பாக எனக்கு அன்பு கொடுத்து பயன்படுத்தார்கள். அவர்பட்ட அன்பு கொடுத்து பயன்படுத்த அனைத்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு முருகன் மகளை பாட சொல்லி அன்பு கொடுத்து பயன்படுத்திய அண்ணா ஒரு நன்றி நன்றி வந்த வணக்கம். அழகான இந்த பெருமலை சேனல் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது வேலிமலை சேனலுக்கு ஓரியான பெருமை இருக்கின்றது. அந்த பெருமலை அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஆயிரக்கணக்கில் 64 கிளைகள் இருந்தாலும் கூட அந்த 64 கிளைகளை பார்க்கணும் எதுக்காக நாராக வச்சிருக்காங்க அப்படின்னா கும்பாபிஷேகம். இந்த கும்பாபிஷேகத்திலே பலவகையான கும்பாபிஷேகம் இருக்கின்றது. ஆவர்த்தம், அனவர்த்தம், புனராவர்த்தம், அந்த சொல்லக்கூடிய 4 வகையான கும்பாபிஷேகத்துல இன்றைய நம்ம நாராய வச்சிருக்கிறது எந்த கும்பாபிஷேகம் அப்படின்னா 3வது புனராவர்த்தம் என்று சொல்லக்கூடிய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம். இந்த அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நினைக்கிறீங்களா? 12 ஆண்டுக்கு ஒரு முறை நடத்தக்கூடியதுதான் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம். இது ஏன் 12 வருஷத்துக்கு ஒரு முறை பண்றோம் அப்படின்னா ஒரு 10 வருஷத்துல பண்ணலாம்ல, ஒரு 11 வருஷத்துல பண்ணலாம்ல. ஏன் குறிப்பாக இந்த 12 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த கும்பாபிஷேகம் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் பண்றாங்க அப்படின்னா ஒரு காரணம் இருக்கின்றது. என்ன காரணம் அப்படின்னா இந்த முதல் 3 வருஷத்துல தெய்வம் எங்க இருக்கும்? கருவறைக்குள்ள இருக்குமா. இந்த 3 வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு தெய்வம் எங்க இருக்கு அப்படின்னா வெளியில உள்ள அந்த கொடி கம்பத்துக்கு வந்துருமா, அதாவது பலிபீடத்துக்கு வந்துருமா. அப்ப அந்த 3 வருஷம் பலிபீடத்தில் வாழுமா. அந்த 3 வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு 9வது வருஷத்துக்கு வெளியே உள்ள கொடிக்கம்பத்துக்கு வருமா. அந்த கொடிக்கம்பத்தில் வாழ்ந்ததுக்கு பிறகு 4வது வருஷம் சொல்லக்கூடிய 12 வருஷத்துக்கு மேலே உள்ள கலசத்துல வாழுமா. அப்ப நாமும் 12 வருஷம். இந்த 12 வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம கும்பாபிஷேகம் பண்ணதுக்குன்னா தெய்வம் அப்படியே மேல போயிருமா. அதை மீண்டும் கருவறைக்களை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இன்னைக்கும் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் 12 வருஷத்துக்கு முறை பண்றோம் அப்படின்றது அடிப்படை விஷயமாகப்படுது. இந்த விஷயம் கும்பாபிஷேகம் பண்ணப்படுது. ஓரியான கும்பாபிஷேகத்துக்கு ஓரியான பெருமை இருக்கின்றது. அவரோட பெருமைகளை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அந்த பெருமைகளுக்கு எந்த வகையில் பெருமை சேர்க்கக்கூடிய காரணங்கள் இருந்தாலும் கூட அந்த பெருமைகளை நாமளும் இந்த இடத்தில் எப்படி சேர்க்க வேண்டும் என்ற விஷயங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவரோட வள்ளி தெய்வானையை அந்த பெருமைகளை அப்படின்ற விஷயத்தை நம்ம சேர்க்க வேணும். அந்த வகையில எந்த வகையில பெருமை சேர்க்கணும் அப்படின்ற விஷயங்களுக்கு ஒரு பெருமைகளை கூட இப்படித்தான் சேர்க்க வேணும் அப்படின்ற பெருமைகளை நாமளும் எந்த இடத்துல பெருமை சேர்க்க பார்க்க போனால்
ஒரு நாடகம் என்பது ஒரு அருமையான விஷயம். அந்த அருமையான விஷயத்துல இன்றைக்கு உண்மையாலுமே இந்த நாடகம் ரொம்ப சிரமப்பட்டு தான் அமைச்சிருக்காங்க. அப்புறம் அண்ணனுக்காக அண்ணன் பாச ஆடியோஸ் அவர்கள் சொல்லிட்டாங்க அப்படின்னாவே ஆமா அந்த மாதிரி தேதி உண்மையாலுமே சொல்றேன். நான் வாங்கியிருந்தது வேற பக்கம் நாடகம், ஒரு சின்ன பிரச்சனைனால அந்த பக்கம் போக முடியல வரலன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த தேதி காரியா இருந்ததுனால தம்பி மூர்த்தி கலைமூர்த்தி கேட்டாப்புல யார் நாடகம் கேட்டேன், பாசம் ஆடியோஸ் சொன்ன உடனே சரி வந்தது அப்படின்னு சொல்லி வந்தோம். அப்படிப்பட்ட தேதியிலையும் இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு இந்த நடிகர்களை தேர்ந்தெடுத்து இந்த நம்ம தெய்வ புண்ணியத்துல அமைஞ்சிருக்கு இந்த நடிகர்கள். உண்மையாலுமே சொல்றேன், அந்த தெய்வத்தின் அருளால் நம்ம தெய்வம் சக்தியான தெய்வம் போல இருக்குது. அதனால இந்த மாதிரி நடிகர்கள் இந்த மாதிரி தேதிக்கு உங்களுக்கு இந்த நடிகர்கள் அமைஞ்சிருக்குது. அதனால இது சாதாரணமான தெய்வம் கிடையாது போல இருக்குது. அந்த தெய்வத்துக்கும் நம்மளோட அருமை சார்பாக ஆடியோஸ் அவர்கள் சார்பாக முட்டையா சார் அப்படியா அப்படியா சண்முகம் தெய்வானை என்பாள் காசிநாத ஆசாரிகள் சார்பாக எங்களுக்கு ஊர் பொதுமக்கள் சார்பாக அங்க கொடுத்து பரிமாற்றங்கள் அவர்களுக்கு சார்பாகவும் கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி நன்றி. உண்மையாலுமே தெய்வ நம்பிக்கை யாருக்கெல்லாம் இருக்குதோ கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாளைக்கு தெய்வ நம்பிக்கை அந்த மனித உருவத்துல வந்து ஒரு உதவி செய்வார்னு சொல்லுவாங்க. தெய்வத்தை நம்புறவங்களுக்கு கடவுள் என்னைக்குமே இருக்காரு, தெய்வம் இல்லைங்கிறவர்களுக்கு தெய்வம் இருக்காது. அந்த வகையில நம்ம தெய்வம் ரொம்ப சக்தியான தெய்வம். உணமார்ந்த அந்த பொறுப்புகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு 64 கடைகள் இருந்தாலும் அந்த 64 கடைகளில் சிறந்த ஒரு வள்ளி திருமணம். இந்த வள்ளி திருமண நாடகம் வைப்பதற்கு அடிப்படை காரணமே இந்த நாடகத்தில் யாரும் முழுமையாக இருக்கின்றோ அவர்களுக்கு செவ்வாய் தொடங்கி திருமணம் ஆகி என்பது ஒரு ஐதீகம். அதையும் தாண்டி இந்த நாடகத்தில் ஒரு புராண கதையை பேசும்பொழுது இந்த புராணத்தை பேச ஒரு ராமாயணம் பேசணும் அப்படின்னா இந்த ராமாயணத்தை பேசும்போது ஆஞ்சநேய பெருமான் உங்களுக்கு கூட்டத்தோடு கூட்டமா உட்கார்ந்து கதையை கேட்பாராம். அப்படின்னா ராமனுடைய பக்தர் இல்லையா, அதனால இந்த ஆஞ்சநேய பெருமான் கூட்டத்தோட கூட்டமா உட்கார்ந்து அந்த கதையை கேட்பார் ஒரு ஐதீகம். அப்படி ஒரு வள்ளி திருமணத்தை வைத்திருக்கீங்க. உண்மையாலுமே இந்த ஞானம் உள்ள அறிவாளி இருக்கக்கூடிய பகுதியில அந்த தெய்வத்துக்கு உண்டான வள்ளி திருமண நாடகத்தை வைக்கிறீங்க. பாத்தீங்கன்னா கூட்டம் வருதோ வெள்ளையோ இருக்கிறாலும் நாங்க பார்ப்போம், நாங்களே பார்க்கலான்னு கூட தெய்வம் பார்த்தா எங்களுக்கு போதும். அந்த நாடகத்தை அமைத்த ஊர் பொதுமக்களின் அனைத்து சார்பாக முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களை மாதிரி ஆட்கள் இது வரைக்கும் நாடகங்களை இன்னைக்குமே அழியாது. சில பேர் 2 லட்சம் ரூபாய் கொடுத்து ஆரம்ப படல பாக்குறாங்க, அது 3 மணி நேரத்தில் முடிச்சுட்டு போயிடறாங்க. ஆனா தெய்வத்துக்கு வந்து இந்த வள்ளி திருமணம் தான் அப்படிப்பட்ட அறிவியல்களை மட்டும்தான் அந்த பகுதியில் அந்த மாதிரி வைக்க முடியும். நன்றி தெரிந்து கொண்டு ஐக்கிய எழுத்து கடையில் உள்ள ஏதாவது சத்தம் கேட்குமா? அருமையான ஒரு கானம் அப்படியா அப்படி சொல்லுங்க. அருமையான ஒரு கானம், பெருமையான ஒரு கானம். இப்படிப்பட்ட கானத்தையே பகுதியில் இதுவரைக்கும் காணும் கானத்தை கேட்கின்றது முருகனாகப்பட்டவர்களுக்கு முன்னாகப்பட்டவர்களுக்கு ஏதாவது உறவு நடந்தாலும் அந்த உறவுகளை நம்ம எவ்வளவு பெரிய நடிகர்களை போட்டாலும்னா நாடகத்தை வெளியே எடுத்து கொடுக்கறது ஒளிபரிக்கிறேன். இந்த பகுதியில் ஒரு அருமையான ஒளிபரிக்க நம்ம சொல்ல தேவையில்லை. அண்ணன் மாசம் ஆடியோஸ் அவர்கள் நான் எங்க போனாலும் ஒரு ஒளிபரிக்கு நல்லா அமைஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு இடத்துல அந்த ஒளிபரிக்கு அமைஞ்சிச்சு அமையல அப்படின்னா அண்ணன் ஆடியோஸ் நினைப்பேன். அந்த ஏரியாவுக்கு போவோம், பாச அண்ணன் ஒளிபரிக்கு அப்படின்றது உங்க யாரும் உண்மையாலுமே சத்தியமாலுமே வேணும். பாசம் ஆடியோஸ் சார்பாக ஒரு உங்கள் சபைக்கு அனுபவத்து பெருமக்கள் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமா அதான் பாசம் ஆடியோஸ் சரி, பாசம் ஆடியோஸ் கூட கொடுத்தால ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை கொடுத்துருவோம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. பாசம் ஆடியோஸ் சார்பாக 100 ரூபாய் போட்டு நன்றி என்கிறத வணக்கம். அருமையான ஒரு ஒளிபெருக்கி நான் உண்மையாலுமே நினைப்பேன், ஒரு வெளியில நடத்து போனோம் அப்படின்னா அங்க ஒளிபெருக்கி சரியில்லை அப்படின்னா நினைச்சுக்குவேன். அங்க ஊருக்கு போனோமே பாசம் ஆடியோஸ் எப்படி போட்டாங்க இங்க இப்படி போட்டுக்கிறது நானும் மனசுக்கு நினைச்சுக்குவேன். அந்த வகையில ஒளிபெருக்கி வச்சுதான் நாடக சிறப்பு அமையும். அவர் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இவர்களை காட்டுக்கு பெருமை செய்தவங்க அந்த வகையில் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு காட்டுக்கும் பெருமை இருக்கின்றது. அந்த பெருமைகளை இப்படித்தான் சேர்க்க வேண்டும் என்ற விஷயங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பூங்காட்டின் மூலமாக பூங்காட்டே அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிவா தனியா அவள் இல்லாமே நெஞ்சவாடுவே அவள் இல்லாமே நெஞ்சவாடுவே துணை இல்லாமே நெஞ்சவாடுவே
சொத்துக்கு சொத்தாரே அண்ணன் இருந்து வந்தோம் முன்னுக்கு வந்தாரே நாங்கள் அங்கால இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாரே முத்துக்கு முத்தாரே கருபவனே அம்மா கருபவனே அம்மா குரு வர வருவாய நீ தாரணியே கொண்டு வருவாய பாத்தி பேசும் கிளி நாவளத்த வச்ச கிளி நாவளத்த வச்ச கிளி முட்டைகளுக்கு பரவலது முழிச்சு முழிச்சு பார்க்கதடா ராமையா இது குட்ட நாலு குண்டகை குரு குருன்னு பார்க்கதடா சோமையா ராமையா சோமையா பாட்டி பாட்டி உன்னோடு பாட்டி 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 உன்னோடு பாட்டு பாட்டும் எனக்கு கொள்ளுகிறோம் அழிமாமே அது நெஞ்ச கொழுக்கிறாக பாட்டி பாட்டி உன்னோடு பாட்டி தெரியவாங்க பாட்டு அது என்ன கேட்டு நீ வெட்டு கொடுக்காது எனக்கு தெரியவாங்க பாட்டு சுத்தி சுத்தி வந்தறிமா சுத்தி சுத்தி வந்தறினால் சொந்தமாகி போனே சித்தாங்குடிவிக்குள்ள எஞ்சினுக்காம் பாடுதடி சித்தாங்குடிவிக்குள்ள எஞ்சினுக்காம் பாடுதடி பருத்தி எடுக்கேனே என்ன மலனாலும் பார்த்த மச்சா உடித்தா வந்து இருப்பேனா உன்னை மட்டும் பார்த்திருந்தா காத்திருந்தி காத்திருந்தி காலங்கள் போடுதடி பூத்திருந்தி பூத்திருந்தி பூவின் போடுதடி நேற்று வருடம் சேர்த்து வச்சு ஆசைகள் வைகிறடி நீ இருந்து நான் நினைச்சா நீ பதியாகுமடி காத்திருந்தி காத்திருந்தி காலங்கள் போடுதடி குயிலே கதை குயிலே அவரவை தேடுகிறாய் மனசுக்குள் ஆசை வந்து மங்கள் வந்தாரா குயிலே கதை குயிலே யாரையத்தை பாடுகிறாய் உறவுகள் அர்த்தம் சொல்ல கல்லல் வந்தாரா உறவுகள் அர்த்தம் உள்ள கல்லல் வந்தாரா முப்பையடி பாதையிலே முப்பையடி பாதையிலே ஊரு செல்லும் வெயிலே முத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெற்றளவன் வாடுதம்மா என்னோட மனசே மல உச்சைகளே மல உச்சைகளே நான் பாட்டு படைக்கிறனே உத்தையிலே நான் பாட்டு படைக்கிறனே உத்தையிலே அந்த கிளி ஒன்று தேடுவே 6 மாசம் ஒரு வருஷம் அவர் வந்து நினைவாடுவே அந்த கிளி ஒன்று தேடுவே 10 விட்டரோட பார்த்தகல்ல போராட பார்த்தகல்ல மூடாத பாசமத நீரை வச்சு அவனத்தை பட்டாள தலையில பாவமத்த பொருட்கள் பாவமத்த நான் எடுத்து வைக்கண பின்னாலே அவருக்கு ரொம்ப சொக்கல் வந்தாலே ஏ மச்சா மச்சா ஏ மல்லிகை வச்சா ஏ மச்சா மச்சா மல்லிகை வச்சா வச்சதிலே என்னது உண்டாச்சு நான் போய் எடுத்து வைக்கணும் பின்னாலே எந்த ஒரு போய்
காத்து தேடி என்னோட மீனாட்சி சொன்னது சொன்னது எங்க மரகத குயிலே தேனி நான் பாடும் செம்பாங்கே பூவே பொழுதே பொங்கி வருவாவே காதும் கேட்டானே சொல்லிவிட்ட காத்துக்கு காத்தோடு பூச்சி தூடுவிட்ட ராசமணம் தடுமாற மாட்டி ஊரென்று சொன்னாலே பூத்த கண்கள் என்றும் பூந்தாது நெஞ்சம் என்றும் கூடலை காட்டி ஒரு காட்டி கிழிக்கிறாகிலே தங்களுக்கு பெரியமாக பாட்டு அது எல்லாரும் கண்கள் உறங்கிய போது உறங்கிய போது கண்கள் உறங்கிடுமா கண்கள் உறங்கிடுமா கண்கள் உறங்கிடுமா ஒன்று உறவை கண்கள் உறங்கிடுமா கண்கள் உறங்கிடுமா கண்கள் உறங்கிடுமா உன்னை சொல்லி குற்றமில்லை உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை காலம் செய்த கோலமையா கடவுள் செய்த கோலமையா கடவுள் செய்த கோலமையா ஒண்ணு தெரியாலே அவரை உயர்த்தி பேச மனித கூட்டமாரி எந்த அறிவு இருந்துட்டால பலத்தினாலே எந்த அறிவு இருந்துட்டால பலத்தினாலே வரையறைய நாடு மனிதனாக மதிக்கிறாரே. ஒரு கைதட்டுங்க. உண்மையாலுமே ஒரு ராகத்தை தரும் பொழுது சில பெட்டிக்காரர் எனக்கு என்னான்னு இருப்பாங்க. அந்த வயதை நான் தொட்டு பார்த்தேன் என்ன எப்படி எப்படின்னு அந்த சுணங்காம அப்படியே அந்த போட்டி போட்டு பாட இருப்பாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். சில பேர் பேசாம இருப்பாங்க. அந்த வகையில ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்ப வேலைமலை சாலுக்கு ஒரு பெருமை இருக்கின்றது. அந்த பெருமையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இங்க வந்திருக்கிறாரு அவர் பப்புன்னு பேர் என்னன்னு கொல்லூர் மணி. உண்மையாலுமே நாடகத்துக்கு வந்து ஒரு 17-18 வருஷம் ஆகுது. 18 வருஷத்துல அவர் இன்னைக்கு தான் முதல் முறையாக அந்த நம்ம ஊர்ல சந்திக்கிறேன். அவர் மதுரை சங்கம், நான் புதுக்கோட்டை சங்கம். இன்னைக்கு தான் முதல் முறையாக சந்திக்கிறேன். சந்திக்கும் பொழுதே நம்மளுக்கு ஒரு கேள்வி தொடுத்து வச்சிருக்காரு. கவனிச்சு அணிங்களா? என்ன கேள்வி அப்படின்னா, பெண்கள் அணியக்கூடிய நகையிலேயே துவாரம் இல்லாத நகை, அதாவது பொத்தல் இல்லாத நகை என்ன நகை அப்படின்னு கேட்டிருக்காரு. வெளியில வரட்டும், எவ்வளவு பேசுறாரு என்ன பேசுறாரு அப்படின்னு பார்ப்போம். பொதுவாகவே ஒரு ஆணைக்கு பெண்ணுக்கும் திருமணம் முடிக்கும் பொழுது பாருங்க 3 முடிச்சு போடுறாங்க. இந்த 3 முடிச்சிலையும் முதல் முடிச்சு யாரு போடுறாங்க அப்படின்னா கட்டண புருஷன் போடுறான். ஏன் முதல் முடிச்சு புருஷன் போடுறான் அப்படின்னா, அம்மா இன்னைக்கு முதல் முடிச்சு போட்டிருக்கேன், இன்று முதல் உன்னை நான் கடைசி வரைக்கும் கண்களாக வச்சு காப்பாற்றுவது சத்தியம் அப்படின்னு முதல் முடிச்சு புருஷன் போடுறான். 2வது முடிச்சு நாத்தனா போடுறாங்க. ஏன் 2வது முடிச்சு நாத்தனா போடுறாங்க அப்படின்னா, முதல் முடிச்சு எங்க அண்ணன் போட்டாரு, அவர் உன்னுடைய கடைசி வரைக்கும் கண்களாக வச்சு காப்பாற்றுவாரு. 2வது முடிச்சு நான் போடுறேன், உன்னுடைய பிறந்து விட்டு பெருமையை நீ காப்பாத்துரு அப்படின்னு 2 நாத்தனா போடுவாங்க. 3வது முடிச்சு இன்னொரு நாத்தனா போடுவாங்க. அவங்க ஏன் 3வது முடிச்சு போடுறாங்க அப்படின்னா, முதல் முடிச்சு எங்க அண்ணன் போட்டாரு, அவர் உன்னை கடைசி வரைக்கும் கண்களாக வச்சு காப்பாற்றுவாரு. 2வது முடிச்சு எங்க அக்கா போட்டா, அது உன்னுடைய பிறந்த விட்டு பெருமையை காப்பாற்றுவதற்கு. 3வது முடிச்சு நான் போடுறேன், நீ வாழ வந்த விட்டு உன்னுடைய புகுந்த விட்டு பெருமையை காப்பாற்று அப்படின்னு முதல் முடிச்சு 3 முடிச்சு போடுறாங்க. இதுல எத்தனை பேர் முடிச்சு போடுறாங்க? எத்தனை பேர் முடிச்சு வாங்குறாங்க? ஒரே ஒரு ஆள் தான். இப்ப ஆண்களுக்கு சிவராத்திரி முதல் ராத்திரிங்கிறோம், பெண்களுக்கு நவராத்திரி முதல் ராத்திரிங்கிறோம். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணமான அன்றிரவு என்ன ராத்திரி? அப்ப எது முதல் ராத்திரி? பாருங்க விஷயம் வெளியில வரட்டும். ஆண்களுக்கு சிவராத்திரி முதல் ராத்திரி, பெண்களுக்கு நவராத்திரி முதல் ராத்திரி. ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு திருமணம் அன்றிரவு என்ன ராத்திரி? முதலிரவு முதல் ராத்திரி தானே. அப்ப இதுல எது முதல் ராத்திரி? பாருங்க, ஒரு 3 முடிச்சு போடும்பொழுது 21 நூலை சேர்த்துதான், அந்த 21 நூலை கொண்டுதான் இன்னைக்கு அந்த மஞ்சள் கிழங்குல கட்டுவாங்க. அது ஏன் 21 நூலை சேர்க்கிறாங்க அப்படின்னா, சராசரி ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் வாழணும் அப்படின்னா அது ஒரு நாளைக்கு விடக்கூடிய மூச்சு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 21,600 தடவை. அந்த 21,600 தடவை மூச்சு விட்டா மட்டும்தான் ஒரு நாள் வாழ்க்கையை ஓட்ட முடியுமா. அந்த 21,600 தடவை மூச்சு காற்றை வச்சுதான் இன்னைக்கு 21 நூலை சேர்த்து அந்த 21 நூலை அந்த மஞ்சள் கிழங்குல கட்டுறாங்க. அந்த மஞ்சள் கிழங்குல கட்டிதான்
அந்த வாழ்க்கையை தொடங்குறாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மனிதன் தான் கட்டின புருஷனை பொண்டாட்டிட்ட பார்க்க கூடாத என்ன தெரியுங்களா? நம்ம எல்லாருமே என்ன சொல்றோம்? ஒரு கட்டின புருஷன் பொண்டாட்டிட்ட பார்க்க கூடாத குலம்னா நம்ம என்ன, நம்ம ஊர்ல என்னன்னு தெரியும்? விதவை குலம்னு சொல்றோமா? விதவை குலம்னு எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா, ஒரு பெண்மணி வெள்ளை ஆடைய உடுத்திட்டாங்க அப்படின்னா அவங்க புருஷன் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றோம். இப்ப பொதுவாகவே பாருங்க, வெள்ளை ஆடைய உடுத்தினவங்க பொண்டாட்டிய புருஷன் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆண்கள் 175 பேர் வெள்ளை வெஸ்டி வெள்ளை சட்டை தான் போடுறாங்க. அப்ப உங்க பொண்டாட்டி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. மருத்துவமனையில என்ன ஆடை கொடுக்குறாங்க? அதுக்காண்டி அவங்க புருஷன் இறந்து போயிட்டாங்களா? சிறைச்சாலையில என்ன ஆடை கொடுக்குறாங்க? அதுக்காண்டி அவங்க புருஷன் இறந்து போயிட்டாங்களா? இவ்வளவு ஏன் நம்ம ஊருக்கு சொட்டமந்த ஒரு செவிலித்தா என்ன ஆடை உடுத்தி வர்றாங்க? அதுக்காண்டி அவங்க புருஷன் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? இல்ல நம்ம வெள்ளை புடவையை கட்டவங்க புருஷன் இறந்து போயிட்டா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் இருக்கா அப்படின்னா கிடையாது. கண்டிப்பா கிடையாது. ஒவ்வொரு ஊருக்கும் ஒருவரான நான் கேள்வி வச்சுட்டு இருப்பேன். நம்ம ஊர் புராணங்களை அதிகமாக ரசிக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியில நம்ம ஒரு கேள்வி எல்லா ஊருக்குமே என்ன அப்படின்னு சிந்திக்கக்கூடியதுக்காக நான் தொட்டு வைப்பேன். வேற வந்து கேள்வின்றது நீங்க நினைக்க வேணாம். டிஆர் விஜய் நாரதர் வந்தாப்புல ஏதாவது ஒரு விஷயம் பேசினா அந்த வாழ்க்கையில உங்களுக்கு பயணம் இது என்னவா இருக்கு அப்படின்னு சிந்திக்கணும். ஏதோ பொழுதுபோக்குன்ற மாதிரி நாடகத்தை வச்சுட்டு போயிடக்கூடாது. அந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு கேள்வி, ஒரு ஆணுக்கு மணிக்கு திருமணம் நடக்குது இல்ல, அப்படி திருமணம் நடக்கும் பொழுது கல்யாண பந்தலில் பார்க்க கூடாத இடம், தொடக்கூடாத இடம் அப்படின்னு 2 இடம் இருக்குது. ஒரு இடம் பார்க்க கூடாது, ஒரு இடம் தொடக்கூடாது. எந்த இடத்தை பார்க்க கூடாது, எந்த இடத்துல கல்யாண பந்தல்ல தொடக்கூடாது. இதுக்கு நீங்க யாரு பதிலி சொன்னாலும் சரி, ஐயா 1001 ரூபாய் பதில் நீங்க பரிசு வாங்கிக்கலாம். ஆமா, யார் நீங்க சிந்திச்சாலும் சரி. ஆனா திருப்பி என்கிட்ட கேட்காதீங்க. அடுத்த பகுதி வரும்போது உங்களுக்காண்டி நான் சொல்லுவேன். கேள்வி உங்களுக்கு கிடையாது, நீங்க சொன்னாலும் சரி. ஒரு ஆணுக்கு மண்ணுக்கும் திருமணம் நடக்கும் பொழுது கல்யாண பந்தலில் பார்க்க கூடாத இடம், தொடக்கூடாத இடம். அது பப்புன்னு கேட்கிறாப்புல, என்ன கேள்வி விவரமா கேட்கிறாப்புல. இது உங்களுக்கு சிந்திக்கக்கூடிய கேள்விதான். ஏன்னா வந்தோம் ஏதாவது ஒரு அறிவுக்கு வேலை கொடுக்கணும் கிடையாது. அவர் விஷயம் ஆராய்ந்து படிக்கும் பொழுது சபையிலிருந்து பேச வேண்டும், சமையலிருந்து பேச வேண்டும், சமயத்துக்கு தந்தாப்புல பேச வேண்டும். அவன் விஷயங்களை ஆராய்ந்து படிக்கும் பொழுது ஒரு மனிதனாக விட்டவனுக்கும் ஒரு பெருமை செய்யக்கூடிய காரணம் கூட அந்த காரண காரியங்களை எப்படியெல்லாம் சேர்க்கணும் என்ற விஷயங்களை பார்க்கிற பொழுது இப்படித்தான் என்ற ஒரு பாடலை பாடிவிட்டு கதைக்கு செல்ல வேண்டும். ஒரு நாளத்தினாலே பச்சை கிளி முத்துச்சலம் முல்லை கொடியாறு பாவை என்னும் பச்சை கிளி முத்துச்சலம் முல்லை கொடியாறு பாவை என்னும் பொன்னின் நிறம் வெள்ளை மனம் வல்லன் குணங்கார் எனும் பச்சை கிளி முத்துச்சரம் கொள்ளை கொடியாரோ தாவை என்னும் பேரில் வரும் தேவன் மகள் நீயோ. கட்டை போய் போய் தோறும் பாதை காக்கும் இந்த கோலம் தந்தே ஆடு வாங்கி கையில் ஆடுவோ சரம் உள்ளே கொடியாரோ அவை என்னும் பேரில் வரும் தேவர்களே. அந்த நேரம் நேரிலே
நன்றி. இப்படி பாடிட்டு இருக்கலாம். உண்மையாலுமே இன்னைக்கு ஒரு உடம்பு சரியில்லாம கூட்டி வந்தான். நான் சொல்றதுக்கான சொல்ல தலைவலி வலிக்கும் போல இதை வச்சுக்கிட்டே பாடுறாப்புல. நான் அவருக்கு பாட்டு நிறைய பாடுறேன். அதனால சபையிலிருந்து பேச சமயம் வந்து பேச சமயத்துக்கு அப்படிப்பட்ட சந்திக்க வேண்டிய ஆளை சந்திக்கிறான் ஒரு காரணத்தினாலே சுந்தரம் எதற்காக வந்தார்? ஆரியனை கொடுத்தவாக்கு அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி. அமிர்தவள்ளியை திருப்பரங்குன்றத்தில் திருமணம் முடிச்சு விட்டார். சின்னவளை கொடுத்த வாக்கு பாதையை சென்றது ஆரம்பம். அங்கு இங்கு விளையாடிக் கொண்டிருக்கின்றார். வரட்டும் யார் என்று பார்க்கலாம்.